ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஜி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நாம் ஒரு பிறந்தநாள் பேனர் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் இன்ச்சஸ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. சைஸ் இன்ச்சஸில் வச்சுக்கிட்டு வித்து ஒரு 12 இன்ச்சு, ஹைட் ஒரு 8 இன்ச் வச்சுக்கிறேன். ரிசொல்யூஷன் ஒரு 300 வச்சுக்கிறேன். ரிசொல்யூஷன் 300 வச்சுட்டு அது பிக்சல்ஸ் இன்ச்சில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஜில் நம்ம அஜித் ஃபோட்டோவை கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் அஜித் ஃபோட்டோ 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு அப்படியே விட்டுடுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி லெஃப்டில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபோட்டோ கொண்டு வந்து நம்ம வச்சுட்டோம். அடுத்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் டூலை எடுத்து ஒரு கிளிக் பண்ணி ஓகே, பிறந்த நாள் விழா காணும் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதை கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் சின்னதாக்கி கொஞ்சம் லெஃப்டில் இப்படி தள்ளி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதை இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இந்த அளவு சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே நமக்கு டேட் வேணும். அதுக்கு அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் இன்னொன்று வந்துடும். அதாவது அந்த டெக்ஸ்ட்டே 2 வந்துடும். அதை ஒரு லேயரை மேலே தூக்கிட்டு போய் வச்சுட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்து அதில் கிளிக் பண்ணி இப்போது மே 1, 2024 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி அது கொஞ்சம் இழுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ரெண்டும் ஒரே ஃபாண்ட்டாக இருக்குது. நம்ம ஃபாண்ட் மாற்றிக்கலாம். மே அது அப்படியே இருக்கலாம். கீழே பிறந்தநாள் விழா காணுங்கிறதுக்கு ஃபாண்ட் மாற்றிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்தா இந்த டேபிள் ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு இந்த ஃபாண்ட்டு நான் வச்சுக்கிறேன். இதை கண்ட்ரோல் டி கொடுத்து ஆல்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சி கொஞ்சம் அப்படியே நான் சுருக்கிக்கிறேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு சின்னது பண்ணுறதுலாம் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி பெருசு சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கீழே நம்ம ஏதாவது ஒரு டைலாக் ஒன்று டைப் பண்ணிக்கலாம். நான் மிரட்டல் நாயகனே அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாருங்கள், லேயரில் போயிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மே 1 டூப்ளிகேட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்து அதை கிளிக் பண்ணி அதில் மிரட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போது அதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து அதை ஃபாண்ட் மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபாண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா இந்த டேபிள் ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு நமக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபாண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதை இப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இதை பெருசு பண்ணிட்டு அதே மாதிரி இந்த லேயர் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. கீழே எடுத்துட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்து அந்த லேயர் மேலே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஃபாண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். அதான் ஒரே ஃபாண்ட்டில் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால வேறு ஃபாண்ட்டு டைப் பண்ணி அதில் நாயகனே அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். இப்போ மிரட்டலை விட இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இதை கண்ட்ரோல் டி கொடுத்து கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. அந்த மிரட்டல் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் இந்த அளவு சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றி கொஞ்சம் நெருக்க வச்சுக்கலாம். ஸோ அடுத்து கீழே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு
இந்த மே 1 2024 நான் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அதை அப்படியே கிளிக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து டெக்ஸ்ட் டூல் எடுத்து அதில் ஒரு கிளிக் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஓகே, இதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு அது கீழே வச்சு கண்ட்ரோல் T கொடுத்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் ஓரளவு டைப் பண்ணிட்டோம். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து உள்ளே ட்ராக் பண்ணுறேன். இப்போ ட்ராக் பண்ணோன்னே பாருங்கள், இது பேக்ரவுண்டில் போய் உட்காந்துருக்கு. இந்த லேயர் வந்து நமக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் மேலே வரும், இந்த எழுத்துக்கெலாம் மேலே இந்த லேயர் வரணும். அதுக்கு இந்த லேயரை நான் கிளிக் பண்ணி பாருங்கள், லேயர் பாக்ஸில் இந்த லேயரை நான் கிளிக் பண்ணி அப்படியே தூக்கிட்டு மேலே வரேன். பாருங்கள், ஒவ்வொரு லேயராக மேலே கொண்டு வரும்போது இந்த லேயர் ஃபஸ்ட்டில் வந்துடும். அப்படி ஃபஸ்ட்டில் இந்த லேயர் கொண்டு வந்துட்டு செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபோட்டோ ஷேப் செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மர்க்யூ டூல் எடுத்து கொண்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போயிடுங்க. ஃபெதருக்கு போயிட்டு ஃபெதர் ரேடியஸ் ஒரு 2.2 பிக்சல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்ப ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியா கட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது தனியாக வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கு இல்லையா இந்த ஒயிட்டு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து இந்த லாஸ்ட்டில் நம்ம வச்சிடலாம். இப்போ இது இந்த பக்கம் திரும்பி இருக்கு, நமக்கு இந்த பக்கம் ரைட்டில் பார்த்தா மாதிரி வரணும். அதுக்கு கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அந்த பாக்ஸ் வந்துடும். கண்ட்ரோல் T கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோன்னா அந்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பக்கம் மாறிடும். இப்படி மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் கீழே. இப்போ இவரோட பேர் எழுதுறதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் போடணும். அதுக்கு மர்க்யூ டூல் எடுத்து மர்க்யூ டூல் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறோம். அந்த லேயர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ லேயர் விழுந்துடும். நியூ லேயர் விழுந்ததுக்கப்புறம் மர்க்யூ டூலால் இப்படி கிளிக் பண்ணி அடியில் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி செலெக்ஷன் போயிட்டு இருக்கும்போதே கீழே வந்தீங்கன்னா இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிரியேட் நியூ ஃபில் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சாலிட் கலர் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம போட்ட பாக்ஸ் ஒரு நியூ லேயர் ஆகி அதில் அந்த கலர் ஃபில் ஆகிடும். நான் ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த லேயர் ஃபோட்டோ 2 ஃபோட்டோவுக்கும் மேலே இருக்குது. இந்த 2 ஃபோட்டோவுமே இந்த அந்த பாக்ஸ் லேயருக்கு மேலே வெளியில் வரணும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த பாக்ஸ் அப்படியே கொண்டுட்டு கிளிக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. எல்லா லேயருக்கும் கீழே அந்த பாக்ஸை வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இது மேலே வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த பாக்ஸுக்கு நம்ம இதே கலரை கொஞ்சம் லைட் கலர் வச்சு ஸ்ட்ரோக் கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த இடத்துல ஒரு லைன் வந்துருச்சு. இப்போ இதில் கலரை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க கலரை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சேம் கலர் கிளிக் ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு லைட் ஷேடோ, அந்த கலர்லேயே ஒரு லைட் கலர் எடுத்து நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணோன்னே பாருங்கள் அதே கலர் கொஞ்சம் லைட்டாக மேலே இன்னொரு பாக்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இன்னொரு ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் இன்னொரு ஃபோட்டோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோட்டோ கட் பண்ண தெரியலைன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த ஃபோட்டோ நான் உள்ளே போட்டுட்டேன். இப்போது இதை கண்ட்ரோல் T கொடுத்து நம்ம பேனர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளிக் பண்ணி இப்படி திருப்பிக்கலாம் இந்த ஃபோட்டோவை. நான் கொஞ்சம் இப்படி திருப்பி
கொஞ்சம் நான் நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா இந்த அளவு பெருசாக வச்சு ஓகே கொடுத்துட்றேன். நமக்கு இந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நான் இந்த ஃபோட்டோவையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 லேயரையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக இந்த பக்கம் தள்ளிக்கிறேன். அடுத்து இந்த லேயரை செலக்ட் பண்ணி இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைஸ் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச டெக்ஸ்ட்டுக்கு கீழே இது இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் நவுத்தணும். அதுக்கு ஜஸ்ட்டு இதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் எல்லாத்தையுமே இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே இப்படி செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் T கொடுத்து கொஞ்சம் சின்னது பண்ணி இந்த ஸ்பேஸில் இருக்கிற ஸ்பேஸில் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இவரோட பேரை டைப் பண்ணணும். அதுக்கு இந்த லேயரை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஒரு டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு போட்டு ஒரு காப்பி எடுத்து அந்த லேயரை கொண்டுட்டு வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு நம்ம டெக்ஸ்ட் டூல் எடுத்து இதில் நம்ம வந்து பேரை மாற்றிக்கலாம். சும்மா என்றும் அன்புடன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதை கண்ட்ரோல் T கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சைஸு இந்த அளவு வச்சிடுறேன். இதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு எஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு கலர் ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருங்க. இப்போது கீழே பேர் வரணும். அதே மாதிரி இந்த லேயரை இன்னொரு டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணி கீழே எடுத்துக்கிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கொடுத்துட்டு கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துடும். அதில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றிக்கோங்க. ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T கொடுத்து இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிறேன். இப்போது பேரை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கண்ட்ரோல் T கொடுத்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம கலர் மாற்றணும். ஒயிட் கலரை மாற்றுறதுக்கு லேயர் பாக்ஸில் எஃப்எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதில் கலர் ஓவர்லேக்கு போயிட்டு இதை எல்லோவாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம பேரும் டைப் பண்ணிட்டோம். எல்லா வேலையும் ஓரளவு முடிச்சிட்டோம். இப்போது இந்த இடத்துல கேப் இருக்குது. கேப்பை நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்படி சின்னதாக டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பெருசாக டைப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கோங்க. கிரேடியன்ட் டூலில் ஆல்ரெடி நான் ஒரு கலர் செட் பண்ணி வச்சுருக்கேன். பிளாக்கு, கொஞ்சம் டார்க் மரூன், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு, இப்படி இந்த கலர்ஸ் தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டுக்கிட்ட பாருங்கள், கிரேடியன்ட் ஆப்ஷன் வந்து இதில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கிட்ட வச்சு ஒரு கிளிக் பண்ணி இப்படி இழுங்க. இழுத்தீங்கன்னா கலர் ஃபில் ஆகிடும். இப்போ கீழே வந்து நம்ம ப்ளூ கலர் வச்சுருக்கோம் இந்த பாக்ஸுக்கு. ஸோ நம்ம பின்னாடி ரெட்டு வச்சுருக்கிறதால அந்த ப்ளூவை வந்து நம்ம மெரூன் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கு இந்த லேயரில் இருக்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கொஞ்சம் இப்படி ஒரு மெரூன் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரோக்கையும் நான் மாற்றிக்கிறேன். எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக், அதில் போயிட்டு ஸ்ட்ரோக்கோட கலரையுமே கூட நான் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இப்படி லைட்டாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேக்ரவுண்டில் நம்ம ஏதாவது பில்டிங் டெக்ஸ்சர், ஏதாவது கோயில் இந்த மாதிரிலாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். கூகுளில் போயிட்டு நான் பேலஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து நம்ம பின்னாடி கொடுத்துக்கலாம்.
நான் இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். அப்படியே இந்த இமேஜை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ்னு கொடுத்து உள்ளே வந்து இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இமேஜ் பாருங்கள் பேஸ்ட் ஆகிடுச்சு. அதை கண்ட்ரோல் T கொடுத்து கொஞ்சம் இழுத்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்டிங் மோட இப்போ நம்ம மாற்றணும். நமக்கு பின்னாடி இருக்க கலர் தெரியணும். இது வந்து அந்த கலரில் லைட்டாக தான் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இமேஜ் எடுத்து போட்டு அதோட பிளெண்டிங் மோட நம்ம மாற்றணும். இது பாருங்கள் நார்மலில் இருக்குது. நார்மலில் இருக்கிறத நம்ம இதில் எது நமக்கு பிடிக்குதோ அதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். எது வச்சா நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை வச்சுக்கோங்க. நான் சாஃப்ட் லைட்டு இந்த மாதிரி தான் வைப்பேன். இதில் அப்படியே மாற்றி பாருங்கள். ஓகே, நம்ம ஓவர்லே அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பில்டிங் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரொம்பவே டார்க்காக இருக்குது. இந்த இடத்துலையும் நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம கூகுளில் போயிட்டு வேறு இன்னும் ஒரு இமேஜ் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் பெருசு பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிளிக் கொடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேன். இப்போது எரேசர் எடுத்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஏஜெல்லாம் இப்படி அழைச்சி விட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பின்னாடி வச்சுருக்க பேலஸ் இந்த இமேஜ் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் தெரியுது. இதில் இந்த ஃபோட்டோவை நீங்கள் இப்படி நார்மலாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதோட பிளெண்டிங் மோட மாற்றி நீங்கள் இந்த ஃபோட்டோவை கலராக கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இதோட பிளெண்டிங் மோட மாற்றினா இந்த ஃபோட்டோவோட கலர் மாறும். பின்னாடி பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் பண்ணுற டிசைனில் இந்த மாதிரி கூட நீங்கள் எதாவது வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். நான் இதை நார்மலாகவே வைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கேப் தெரியுது. இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ரஷ் டூல் எடுத்து ஒயிட் கலர் கிளிக் பண்ணி இந்த இடத்துல லைட்டாக ப்ரஷ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் மாற்றிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 1 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் ஓவர்லே அப்படின்னு கொடுக்குறேன். கலர் ஓவர்லே கொடுத்துட்டு அதில் நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். சேம் இதுலேயும் அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் கலர் ஓவர்லே அதுலேயும் ரெட்டே நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் கலர் மாற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கலர் எல்லாத்தையும் நான் மாற்றிடுறேன். இதுக்கு நான் ப்ளூ மாற்றிடுறேன். இந்த ப்ளூக்கு நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்ட்ரோக்கு கிளிக் பண்ணி ஒயிட்டை கொடுத்துட்டு சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நாயகனேங்கிற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம கிரேடியன்ட் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ 2 ஷேடு மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நம்ம எஃபெக்ட்ஸ்க்கு போயிட்டு இதில் பாருங்கள் கிரேடியன்ட் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம இப்போ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இப்போ வந்திருக்க கலரே நல்லா இருக்குது. கொஞ்சம் டார்க் பிங்க்கு, கொஞ்சம் லைட் பிங்க்கு இந்த மாதிரி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே ஓகே கொடுத்துட்டு நான் இது ஸ்ட்ரோக் மட்டும் ஒயிட் கலரில் ஸ்ட்ரோக் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இதே மாதிரி கீழே பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கும் நான் ப்ளூ கலர் கொடுத்துட்றேன். ஸ்ட்ரோக் கொடுத்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்னமுமே நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ நம்ம கூகுளுக்கு போயிட்டு பெயிண்ட் பிஎன்ஜின்னு போடுங்க. இந்த மாதிரி பெயிண்ட் ஸ்ட்ரோக் நிறையா வரும். நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு ஒன்று, நான் இதை எடுத்துக்கிறேன். இதை அப்படியே சேவ் பண்ணி
ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டுறேன். இப்போ நம்ம அந்த போட்ட லேயரை நான் ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் ஓவரில் போயிட்டு அந்த லேயரை நான் ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம நார்மலாக பார்க்குறத விட இப்போ அந்த பெயிண்ட் ஸ்ட்ரோக்கோட பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இப்படி வச்சுக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.